குட்டிமா, திரௌபதி 2 படம் பார்த்தீங்க. படம் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்தது. நல்லா பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஏன் அந்த படம் பிடிச்சிருந்தது? அதுல பிடிச்ச சீன்லாம் என்ன? ஆ, ஹிந்துஸ் பத்தி நல்லா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது. யாரோட நடிப்பு பிடிச்சிருந்தது? ம், ஆ, திரௌபதி. சரி, இந்த படத்த வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க சொல்லுவீங்களா? சொல்லுவேன். இந்த படத்த வந்து இதே மாரி படங்கள்லாம் முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல இதே மாரி படங்கள் ஏதாவது முதல் தடவ பார்க்குறீங்களா? முதல் தடவை பார்க்குறேன். இத விட பிடிச்ச படம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தமிழ்ல? ம், தேசிய தலைவரும் இதுவும் ஒரே மாதிரி. சரி, இதுல இந்த இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா? ரெண்டும் ஆனா 2ல எது ரொம்ப நல்லா இருந்தது? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஓ! ஆரம்பத்துல இருந்து கடைசி ம், வரைக்கும். இந்த படத்துல ஹீரோவா நடிச்சவர் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. லைக் அவர் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சரி. அ உங்களுக்கு வந்து இந்த படத்துல உங்களுக்குன்னு பிடிச்ச சீன், சின்ன பிள்ளைங்களுக்குன்னு பிடிச்ச சீன் என்ன? எல்லாமே பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. ம். உங்களுக்குன்னு, சின்ன பிள்ளைங்களுக்குன்னு பிடிச்ச சீன் என்ன? அதுல வந்து முகல்ஸோட பாட்டும், ஹரே ராமா பாட்டும் சேர்ந்து இருந்தது. அதுல ஹரே ராமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ராஜாவா நடிச்சிருப்பாரு ஒரு நடிகர். அது ம். ராஜாவா நல்லா நடிச்சிருக்காரா? நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா, ஒரு சீன்ல மட்டும் லைக் அ அவங்க வந்து சரண்டர் இருக்கிற மாரி பண்ணுவாங்க. அவங்க ராஜா வந்து உடனே நம்பிருவாங்க. அது மட்டும் அந்த மாரி உடனே நம்பிட்டாங்க. அதனால அவங்களுக்கு லைட் ஆயிரும். டெத் மாரி ஆயிரும். ஸோ அ அ அப்போ எதுவுமே உடனே நம்பக்கூடாது. அது வந்து தப்பு பண்ணிட்டாரு ராஜான்னு சொல்றேன். ம். சரி. சரி. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க மறுபடியும் பார்க்க சொன்னா பார்ப்பீங்களா? பாப்பேன். எந்த தியேட்டர்ல போய் பார்த்தீங்க? அ பிவிஆர். சரி குட்டிமா. உங்க நீங்க ரிவ்யூ குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.